மனசெல்லாம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அருள் நந்தினிக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினி வெளியில வந்து பாக்குறாங்க. டேய் என்னடா நீ லூசா? ஏதோ தலை போற அவசரமா எமர்ஜென்சின்னு கூப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு ஹாயா பாட்டு கேட்டுட்டு வந்திருக்கேன்னு கேக்குறாங்க நந்தினி. ஆமாமா ஆமா நீ வர வரைக்கும் எனக்கு பொழுது போகணுமில்லங்கிறாங்க. அடப்போடா நீ என்ன லூசா? நானும் என்னமோ ஏதோன்னு பயந்து போய் ஓடி வரேன் தெரியுமாங்கிறாங்க நந்தினி. நந்தினி எமர்ஜென்சி தான், உன்னை பார்க்கலைன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல தோணுச்சு. அதான் உன்னை பார்க்கணும்னு நான் வர சொன்னேங்கிறாங்க அருள். எனக்கு வர ஆதாரத்துக்கு உன் தலையை நானே உடைச்சு வீச போறேன் பாருங்கிறாங்க. இதை கேட்டதும் சிரிக்கிறாரு அருள். டேய் பாக்குற நேரமாடா இது, வீட்டுல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வானதி வேற வீட்டுல இருக்கா. அவ முழிச்சுக்கிட்டான்னா அவ பார்த்தானா என்ன ஆகுறது? முதல்ல நீ இங்கிருந்து கிளம்புன்னு சொல்றேன் நல்லங்கிறாங்க நந்தினி. நந்தினி மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாங்க அருள். டேய் இதுக்கு மேல பேசினா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பாரு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் கிளம்புங்கிறாங்க. நாளைக்கு பேசுற மாதிரி இருந்தா நான் எதுக்கு இப்ப வரேன் சொல்லு மைடியர் குட்டின்னு அருள் கேக்குறாங்க. இங்க பாருடா நீ என்னமோ பண்ணிக்கோ, நீ இங்கேயே நின்னுக்கோ. யார் வந்து என்ன கேட்டாலும் நீயே பதில் சொல்லி கொண்டு போறாங்க. நம்மளையெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. முதல்ல கண்ணை மூடுங்கிறாங்க அருள். எதுக்குன்னு கேக்குறாங்க நந்தினி. கண்ணை மூடுனா மூடு, இப்ப கண்ணை திறந்து பாருங்கிறாங்க. கை நிறைய கேக்கு வச்சு அதுல மெழுகுவத்தி ஏற்றி வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு பாடுறாங்க. இங்க பாத்தியா நந்தினி, உன்னோட அழகை பார்த்து இந்த கேண்டிலும் உருகுது கேக்கும் உருகுது. அது முழுசா பல்ட் ஆகிறக்குள்ளேயே நீ கட் பண்ணிருங்கிறாங்க. நந்தினியும் சரிங்கிறாங்க. இந்த நந்தினி கேக்க விட்டுங்கிறாங்க. ஆமா நடந்த பிரச்சனையில என்னோட பிறந்த நாள் கூட மறந்து போச்சுங்கிறாங்க நந்தினி. நீ வேணா மறந்துருக்கலாம், ஆனா நான் மறக்க முடியுமா என்னோட தேவதையோட பிறந்த நாளை? சரி நந்தினி கேக்க கட் பண்ணுங்கிறாங்க. நந்தினியும் கேக் கட் பண்ணி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேக்க ஊட்டிக்கிறாங்க. சரி இப்ப வந்த வேலை முடிஞ்சதல்ல, இனி கிளம்புங்கிறாங்க நந்தினி. அதுக்குள்ள கிளம்ப முடியுமா இப்ப பாரு அப்படின்னு சொல்லி அவங்க கையில பிரேஸ்லெட் எடுத்து காட்டுறாங்க. டே என்னடா இதுன்னு கேக்குறாங்க. ஆமா இந்த உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, இதை லாங்கா பிரஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, உன் கையில இருக்கிற பிரேஸ்லெட் வைப்ரேட் ஆகும். போன் கால் எல்லாம் தேவையே இல்லை. நான் உனக்கு எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் இதை ஆன் பண்ணுவேன். உனக்கு வைப்ரேட் ஆனா உனக்கு நீயே ஆன் பண்ணலாம். எப்பெல்லாம் உனக்கு பார்க்கணும்னு எனக்கு தோணுதோ இல்ல என்னைய உனக்கு எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்ப நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வானதி நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு தூக்கம் தெரிஞ்சு எழுந்திரிச்சு பாக்குறாங்க. அங்க நந்தினியை காணா. நந்தினி இந்த நேரத்துல எங்க போயிட்டா அப்படின்னு வானதி நந்தினியை தேடிக்கிட்டு வெளியில வராங்க. அருள்கிட்ட நந்தினி சரி இப்ப நான் போகலாமான்னு கேக்குறாங்க. இரு இரு, அம்மா நேத்து கோயிலுக்கு போயிட்டு பச்சையம்மன் கோயில் பிரசாதம் கொடுத்துட்டாங்க. இந்த அம்மா எனக்கு கொடுத்தாங்க. நீ இந்த வருஷமாவது எனக்கு பொண்டாட்டி ஆகணும். நான் இந்த குங்குமத்தை உனக்கு வச்சு விடுறேன்னு சொல்லி அருள் நெத்தியில குங்குமத்தை வைக்கிறதுக்கு முன்னாடியே இங்க வானதி நந்தினி நந்தினின்னு சத்தம் போடுறாங்க. சத்தம் கேட்டதும் நந்தினி ஐயோ பார்த்துட்டானா பிரச்சனை ஆயிடும், சீக்கிரம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் எடுத்துக்கிட்டு போய் நந்தினி ஓரமா ஒளிஞ்சுக்கிறாங்க. அருளும் பைக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. வானதி கதவை திறந்து நந்தினி நந்தினின்னு கூப்பிட்டு பார்த்துட்டு இங்கேயும் காணமேன்ட்டு போறாங்க. ஒளிஞ்சிருந்த நந்தினி பின் கதவு வழியா இந்த பக்கம் உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கமா வானதி வெளியில வந்து பாக்குறாங்க. அப்ப அருள் பைக்கை உருட்டிக்கிட்டு போறத பார்த்துட்டு மாமான்னு கூப்பிடுறாங்க. வானதி மாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு வந்த இந்நேரத்துக்குன்னு கேக்குறாங்க வானதி. அருள் ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அந்த பக்கமா நந்தினி நிக்கிறாங்க. வானதி மனசுக்குள்ளேயே கற்பனையை வளர்த்துக்கிறாங்க. 2 நாளா அப்பா வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சு நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுதான் மாமா என்ன பாக்குறதுக்காக இப்ப வந்திருக்கு. என்ன மாமா நான் கேக்குறேன், நீ எதுவுமே பேசாம நிக்கிறியங்கிறாங்க வானதி. இல்ல அத்தைக்கு உடம்பு சரியில்லைல்ல அதுதான் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத பெரியமா, இப்ப நல்லா தானே இருக்காங்க. அருள் சொல்ல முடியாம தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அப்படின்னு கை தூக்கும் போது ஆமா விரல் என்ன அப்படின்னு வானதி கண்டுபிடிச்சு கேக்குறாங்க. அதுவா அது குங்குமங்கிறாங்க. ஓ எனக்கு வச்சு விடுறதுக்கு எடுத்துக்கிட்டு வந்திருப்பாரோன்னு நினைக்கிறாங்க வானதி. அது கோயில் பிரசாதம் கொடுக்கலான்னு தான் வந்தேங்கிறாங்க அருள். அப்படியா எனக்கு வச்சு விடுன்னு கேக்குறாங்க வானதி. வானதி வச்சு விட சொல்லி கேட்டதுனால வேற வழியே இல்லாம அருள் வானதி நெத்தியில குங்குமத்தை வைக்கிறாங்க. அந்த பக்கமா நந்தினி தயவு செய்து இங்கிருந்து போயிடுன்னு கையசிக்கிறாங்க. சரி மாமா நீ எனக்கு எடுத்துக்கிட்டு வந்த குங்குமத்தை வச்சு விட்டுட்டியல்ல, யாராவது பார்த்துட்டு போறாங்க, இங்க இருந்து கிளம்பு. நந்தினி முழிச்சிட்டு தான் இருக்கா. நந்தினியை தேடிக்கிட்டு வரும்போது தான் நீ இங்க இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நம்ம 2 பேரும் இங்க நிக்கிறத நந்தினி பார்த்தானா தப்பா நினைச்சுக்குவா. என்ன யோசிக்கிற, இங்க இருந்து கிளம்பு மாமாங்கிறாங்க வானதி. அருள் நான் வரேன் அப்படின்னு சத்தம் போட்டு ஜன்னலுக்கு பக்கமா கையசிக்கிறாங்க. மாமா நான் இங்க தானே இருக்கேன், நீ யாரை பார்த்து சொல்றேன்னு கேக்குறாங்க வானதி. இல்ல நான் உன்னை பார்த்து தான் சொன்னேன். சரி நான் வர்றேன் அப்படின்னு கையசிச்சுட்டு போறாங்க அருள். வானதி திரும்ப வர்றதுக்குள்ளேயே இந்த பக்கமா நந்தினி ட்ரெஸ் மாத்திடுறாங்க. எங்கடி போனேன் நந்தினின்னு வந்து வானதி கேக்குறாங்க. நான் ட்ரெஸ் மாத்த போனேன் ஏன் அப்படின்னு கேட்கும்போது நீ காணான்னு நான் எங்கெல்லாம் தேடினு தெரியுமாங்கிறாங்க வானதி. நான் எங்கடி போவேன் அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல அப்படின்னு நந்தினி சொல்ல. அப்பா நல்ல வேலைமா வந்ததை இவ பார்க்கலன்னு நினைக்கிறாங்க வானதி. நல்ல வேலை இவ எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறாங்க நந்தினி. நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்குல்ல அப்பவா 2 பேரும் போய் தூங்கலான்னு சொல்லி நந்தினியும் வானதியும் சரின்ட்டு போய் தூங்கலான்னு போறாங்க. வானதி அருளையே நினைச்சிட்டு தூக்கம் இல்லாம இருக்காங்க. அருள் நந்தினிக்கு பிரேஸ்லெட் கொடுத்ததை நினைச்சு சந்தோஷமா அதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமா வானதி அருள் நந்தியில குங்குமம் வச்சுட்டதை நினைச்சுக்கிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க. வானதி நந்தினி 2 பேருமே அருள் வந்தது போனதுல இருந்து நினைச்சு சந்தோஷத்துல தூக்கம் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசால் நினைச்சிட்டு இருக்காங்க. அருளுக்கும் நந்தினிக்கும் இருக்கிற காதல் வானதிக்கு தெரியல. வானதி தன்னைத்தான் விரும்புறாருன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் தன்னையும் மறந்து அருளையே நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படியே பொழுது விடிஞ்சிருது. காலையில சுப்புலட்சுமி வாசல் தொழிச்சு கோலம் போடலான்ட்டு வெளியில போறாங்க. போய் பார்க்கும்போது அங்க வாசலுக்கு முன்னாடி நிறைய ரோஜாப்பூ தொட்டியா இருக்கு. இதை பார்த்ததும் சுப்புலட்சுமி
சுப்புலட்சுமி ஏ நந்தினி நந்தினி இங்க வாடிங்கிறாங்க. என்னம்மா காலங்காத்தால பாம்பை பார்த்த மாதிரி இப்படி கத்திட்டு இருக்கேங்கிறாங்க. அடி இங்க வாடி, இங்க பாருடி ரோஜா தோட்டமா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமா ரோட்ல யாரையுமே காணுமே, யார் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருப்பான்னு சுப்புலட்சுமி அங்கங்க எட்டி பாக்குறாங்க. அந்த ரோஜா பூக்குள்ள ஒரு துண்டு சீட் இருக்குது. அதை நந்தினி எடுத்து படிக்கிறாங்க. நான் ரசிக்கும் ரோஜாவுக்கு இந்த ரோஜா கூட்டங்கள்னு எழுதியிருக்கிறாங்க. பிறந்த நாள் பரிசாக ரோஜா பூக்கள்னு எழுதியிருக்கிறத நந்தினி புரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் அருளோட வேலை தானே. ஏண்டி நம்ம வீட்டு வாசல்ல யாரடி இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க சுப்புலட்சுமி. அடியே உனைத்தான் கேட்குற, யார் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சதுன்னு கேட்குறாங்க. அம்மா எனக்கும் தெரியலையேம்மாங்கிறாங்க நந்தினி. வானதி பார்த்துட்டு ஐ வாசல்ல என்ன இவ்வளோ ரோஜா செடியா இருக்குங்கிறாங்க. அதை தாண்டி நானும் இவகிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஏண்டி சொல்லுடி யார் கொண்டு வந்து வச்சதுங்கிறாங்க சுப்புலட்சுமி. அது யார் கொண்டு வந்து வச்சதுன்னே தெரியலையான்னு வானதி கேட்கவும் ஆமாங்கிறாங்க. ஏமா நானும் உள்ள இருந்து தானே வரேன், உன் கூட தானே வந்தேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியுங்கிறாங்க நந்தினி. யார் கொண்டு வந்து வச்சாங்கன்னு நான் கரெக்டாக சொல்லட்டுமான்னு வானதி கேட்கவும் சரி சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க நந்தினி. உன் ஃப்ரெண்டு மலர் அந்த தோட்டக்கார பொண்ணு, அந்த பொண்ணு எதுக்குடி சம்மந்தமே இல்லாமல் நம்ம வீட்டு வாசலில் கொண்டு வந்து இந்த ரோஜா பூக்களை வைக்க போறாங்கிறாங்க சுப்புலட்சுமி. தெரியுமா இன்னைக்கு என்ன நாளுங்கிறாங்க. என்ன நாள், இன்னைக்கு புதன்கிழமை, அது கூட தெரியாமையா இருக்கே அப்படின்னு சுப்புலட்சுமி கேட்க ஐயோ பெத்த பொண்ணோட பிறந்த நாள் கூட தெரியாம இருக்கே பெரியமா. அடடா பிறந்த நாளா மறந்துட்டேனேங்கிறாங்க சுப்புலட்சுமி. ஏய் சொல்லுடி உன் ஃப்ரெண்டு மலர் தானே இந்த ரோஜாவை எல்லாம் கொண்டு வந்து வச்சான்னு கேட்குறாங்க வானதி. நந்தினி வெக்கப்பட்டுக்கிட்டு எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. ஐயோ இன்னைக்கு 7ஆம் தேதியா, நேத்து நடந்த பிரச்சனையில உன்னோட பிறந்த நாள் கூட மறந்துட்டேன் பாரு, இந்த அம்மாவை மன்னிச்சிருடி. ஆமாமா எனக்கும் தான் மறந்துச்சு, ஆனா என் தங்கச்சிய பாத்தியா குள்ளச்சி கெட்டிக்காரிங்கிறாங்க நந்தினி. யாரு நான் உன் குள்ளச்சியா? உனக்கு எனக்கு 6 வித்தியாசம் இருக்குமா? முடிய பப்புன்னு வச்சுக்கிட்டா அது கூட தெரியாது, குள்ளச்சியாம் குள்ளச்சின்னு சொல்றா பாரு. சரி சரி கோவிச்சுக்காதீங்கிறாங்க நந்தினி. ஆமா எப்படி கோவிச்சுக்கிறது, நீ எனக்கு அக்காவா போயிட்டியே, நான் எப்படி கோவிச்சுக்க முடியும், கையை குடும்பம். வானதி ஹேப்பி பர்த்டே வாழ்த்து சொல்லிட்டு பெரியமா உனக்கு கஞ்சி வச்சிருக்கேன், நந்தினி உனக்கு இட்லி செஞ்சு சட்னி அரைச்சு வச்சிருக்கேன், 2 பேரும் நேரத்தோட சூடு ஆறதுக்கு முன்னாடி போய் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க வானதி. நான் கிளம்புறேங்கிறாங்க. ஏ இருடி, என்னமோ ஒரு ராத்திரி தங்கினதுக்கு ஒரு வாரம் தங்கின மாதிரி இப்படி அவசரமா ஓடுறேங்கிறாங்க சுப்புலட்சுமி. எங்க கூட இருந்து சாப்பிட்டு போங்கிறாங்க சுப்புலட்சுமி. ஆமா ஒரு நாள் தங்கினதுக்கே ஒரு வாரம் சாப்பிட்ட சாப்பாட்டு போற எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படியே எடுத்துருவார் தெரியுமா. சரி சரி தலையெல்லாம் களைஞ்சிருக்கு பாரு, முகத்தை கழுவிட்டு தலையை சீவிக்கிட்டு போங்கிறாங்க. ஆமா ரோட்ல எந்த மகராசி என்னை பார்க்க போறா, நான் கிளம்புறேன் பெரியமான்ட்டு போறாங்க வானதி. சொல்ல சொல்ல கேட்காம எவ்வளவு அவசரமா கிளம்பி போறா பாரு, பெத்தவங்க பெச்ச யார் தான் கேட்கறா அப்படிங்கிறாங்க சுப்புலட்சுமி. வானதி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கார் வருது. அந்த காரை பார்த்ததும் வானதி ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அது யாருன்னு பாக்குறாங்க, அருள் குடும்பத்துல இருந்து தான் எல்லாரும் வந்திருக்காங்க. ஐயோ அருள் மாமா வந்திருக்காரு, நான் வேற தலையெல்லாம் களைஞ்சு நிக்கிறேனே, இப்படியே முன்னாடி போய் நின்னா மாமா என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. சுப்புலட்சுமி பார்த்துட்டு என்னது போனவ திரும்பி வரா, எதையாவது மறந்து வச்சிட்டாளான்னு திரும்பி பாக்குறாங்க. வானதி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஐயோ கிறுக்கி கிறுக்கி பொம்பளை புள்ள முகம் அழகா வச்சுக்க வேண்டாமா, மாமா என்னை பார்த்தா என்ன நினைப்பாரு அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிறாங்க. தனித்தான் பார்க்க வந்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வானதி முகமெல்லாம் கழுவி முகத்தை அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா சுந்தரம் சுப்புலட்சுமியை உனக்கு தான் உடம்பு சரியில்லை வந்து நம்ம வீட்டுல 2 நாள் தங்கலாமலங்கிறாங்க. அப்ப நந்தினி அருளை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி முறைக்கிறா, ஒருவேளை நேற்று வானதி கிட்ட மாட்டிக்கிட்டனே அதை நினைச்சு முறைக்கிறாளா, சமாதானம் பண்ணிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அருள். இப்போ நீ ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிற, நீ உடம்பு சரியில்லை அதனால உங்க அண்ணி தான் சமைச்சு கொடுத்து அனுப்பியிருக்காங்க, எதுக்குன்னே உங்களுக்கு வீண் சிரமம்னு கேட்கறாங்க சுப்புலட்சுமி. கூட பிறந்தவளுக்கு செய்யறதுல என்னமா கஷ்டம், நீ இப்படி பேசுறதா எனக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க சுந்தரம். அது இல்லைன்னு வானதி பொண்ணு காலையில நேரமே சமைச்சு வச்சுட்டா, அண்ணி உங்களுக்கெல்லாம் சமைக்கணும்ல, அதையும் தாண்டி நாங்க 2 பேர் தானே, பேர்த்தோட வயிற்றுக்கு எதுக்குன்னே இவ்வளவு சாப்பாடுன்னு சுப்பு கேட்கறாங்க. சுப்பு சாப்பிட்றதுக்கு 3 வேளை இருக்கு, பொறுமையா சாப்பிடுங்கிறாங்க சுந்தரம். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல மாமா கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு சுப்புலட்சுமி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீ நல்லா இருப்ப, என்னோட பிறந்த நாளுக்கு உன் அத்தை கேசரி செஞ்சு அனுப்பியிருக்கா, அது எல்லாமே அந்த பையில தான் இருக்கு, எடுத்து சாப்பிடுங்கிறாங்க சுந்தரம். அண்ணே இவ பிறந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சுப்புலட்சுமி கேட்கறாங்க. அது எப்படி மறக்க முடியும், எங்க மருமகளோட பிறந்த நாளை நாங்க மறக்க முடியுமா, நீங்க 2 பேரும் அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னதும் சுந்தரம் குணா 2 பேரும் சேர்ந்து எழுந்திருச்சு நிக்கிறாங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நந்தினி காலை தொட்டு கும்பிட போகும்போது அருள் கையில வச்சிருந்த சாவியை கீழே போட்டு நந்தினியோட ஒன்னா சேர்ந்து அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நந்தினி அருள் 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறத இந்த பக்கமா வானதி உத்து பாக்குறாங்க. நந்தினி பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்குறா, ஆனா மாமா எதுக்காக அவங்க அப்பா காலில் விழுந்திருக்காரு அப்படின்னு பாக்குறாங்க. சாவி எடுத்ததுக்கு அப்புறமா ஓ சாவி கீழே விழுந்துருச்சா, அதுதான் மாமா எடுத்தாரா அப்படின்னு மறுபடியும் தப்பா நினைச்சுக்கிறாங்க வானதி. அருள் நந்தினியோட காதலுக்கு நடுவுல வானதியோட காதல் கேள்விக்குறியா இருக்கு. யாரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.